ஆத்தாடி என்ன கொடுமை! இந்த பையன் ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்டேன். அப்படியே எனக்கு அப்படியே நெஞ்சு கிச்சுலாம் அப்படியே பக்கு பக்குங்குதுங்க. என்ன சொன்னாரு தெரியுங்களா? அது பையன்ட்டயே கேட்டுருமே. "தம்பி, நீ இந்த உலகத்துல நீ என்ன பண்ண போற? என் வயசுக்கு?" பிஸ்னஸ் மேன் ஆகணும். பாருங்க பிசினஸ் மேனுங்க. என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கிறாங்க. பாருங்க பிசினஸ் மேன் ஆகணும் ஆசைங்க. அடடடா! எப்புட்றா இந்த மனசுல சரி, நீ ஏன் பிசினஸ் மேனா ஆகணும்னு ஆசை? எல்லாருக்கும் நல்லது செய்ய. பாருங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய. அதாவது இவன் பையன் என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ படித்த மாணவருக்கு வந்து வேலையே இல்ல. இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க, வேலையே இல்லாம கஷ்டப்படுறாங்க. படிச்சது வேற, வேலை பார்க்குறது வேற. அதனால இந்த பையன் பாருங்க, அனைத்து மாணவருக்கும் உங்க பிசினஸ்ல உதவி செய்யணும். இப்போ பாருங்க இவங்க பிசினஸ்ல அனைத்து மாணவருக்கும் உதவி பண்ண போறாராம். ஏங்க இதுக்கு இது என்னத்த சொல்றது? ஏங்க, ஆத்தாடி என்ன கொடுமை பாரு! ஒரு பிஞ்சு வயசுல என்ன மாதிரியெல்லாம் ஒரு கற்பனை இருக்கு பாருங்க. இந்த பையனுக்கு உண்மையிலே ஒரு கிளாப் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த பையன் சொல்கிற வீடியோ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அது மனசில் பட்டால் அவங்களும் அந்த முயற்சி எடுப்பாங்கள்ல. ஆனால் சின்ன வயசுலேயே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகுன்ட்டு ரொம்ப தானே ஆசையா? அங்கே சொல்லு. ஆமாம். ஆமாம், சரி, ஓகே. பிஸ்னஸ் மேனாக ஆகி மாணவருக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறதுக்கு கன்ஃபார்ம் ஆமாம். முடிவு பண்ணிட்டேன். ம். உன்னோட திறமைக்கு கண்டிப்பாக நடக்கும். சாதிச்சு காட்டுவியா? அவங்ககிட்ட சொல்லு. ஆ. வேகத்தில் சொல்லு, நான் சாதிச்சு காட்டுன்னு சொல்லு. நான் சாதிச்சு காட்டுவேன். இப்படி நான் சாதிச்சு காட்டுன்னு சொல்லு. நான் சாதிச்சு காட்டுவேன். நான் சாதிச்சு காட்டுன்னு சொல்லு. நான் சாதிச்சு காட்டுவேன். இங்கே பாருங்க அந்த பையன் என்ன ஒரு எனக்கு இதை கேட்குறப்பெல்லாம் எனக்கே ஒரு மனசு ஒரு வெறித்தனமாக இருக்குங்க.